ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனே குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சாம்பார் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவக்காவில் நான் சாம்பார் வச்சுருக்குறேங்க. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா கோவக்காவில் பார்த்திங்கன்னா நான் காரக்குழம்பு அல்லது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரிலாம் செய்வேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் சாம்பார் வச்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். 3 நேரம் கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டும் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டைம் கழுவிட்டு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கங்க. நான் சொன்ன அளவுகளில் எதுவுமே மாற்றாதீங்க. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா எனக்கு எந்த மாதிரி கிடைச்சதோ அதே மாதிரி டேஸ்ட்டில் சாம்பார் உங்களுக்கும் கிடைக்கும். இதில் 10லேருந்து 12 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்லா உரித்து சேர்த்துக்கங்க. தக்காளி 4 தக்காளி நல்லா நாட்டு தக்காளியாக பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கங்க. இது கூட புளி எதுவும் சேர்க்க நம்ம தேவையில்லைங்க. பொதுவாக சாம்பாருக்கு கொஞ்சம் புளி சேர்ப்போம். ஏன்னா கோவக்காவை பார்த்திங்கன்னா ஏதோ ஒவ்வொரு காய் லைட்டாக பழுத்து இருக்கும். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். அதில் உள்ள புளிப்பே நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த புளிப்பு சுவை பத்தலினா வேணால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 பழுத்த தக்காளி அந்த நடுவில் இருக்கிற தண்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. அது கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம காய் கட் பண்ணிக்கலாம். அது அப்படியே ஒரு கொதி வந்துட்டுருக்கட்டும். இப்போ காய் நல்லா சுத்தமாக கழுவிட்டேங்க. இதில் இந்த கோவக்காயில் பிஞ்சு கொஞ்சம் லைட்டாக முத்துனது எப்படி வேணாலும் இருக்கும். ஏன்னா இது கரெக்டாக பார்த்து பறிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி பறித்து கொடுத்துருக்காங்க. அப்படியே 2 கட் பண்ணி போகிறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லது 4 நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கிறேன். இது பருப்பு கொதி வந்துருச்சு. இப்போ கோவக்காய் இது கூட சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக இது எப்படி இருக்குமோ நல்லா இருக்குமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. வேறு எதுவும் சேர்க்க வேணாம். குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ உள்ள துவரம்பருப்புலாம் ஒரு விசில்லையே நல்லா வெந்துருதுங்க. அதனால் நான் ஒரு விசில் தான் விட்டேன். அதாவது இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு விசில் விட்டிங்கனாலே பருப்பு நல்லா அந்த பூ மாதிரி இருக்கும். ரொம்ப 2-3 விசில்லாம் போட்டால் அப்படியே குழஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி சாம்பார் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு விசில்லையே காயும் நல்லா வெந்துருச்சு. பருப்பும் நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. நான் அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு அடுப்பில் அதை ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே வச்சுருங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி இது கூட சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடில் செய்யுங்க. எதுவும் மாற்றாதீங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கணும். சாம்பாருக்கு வெங்காயம் நல்லா வதக்குனா தான் நல்லா வாசனையாக பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயம் ஆயிலெலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அந்த ஹீட்லேயே லைட்டாக அப்படியே ஸ்பீடாக இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. கோவக்காய் பருப்பு வேக வச்சோம்ல அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 கொதி விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். புளி நீங்கள் கொஞ்சமாக செக் பண்ணி பார்த்துக்கங்க. நான் புளி சேர்க்கல. ஏன்னா நாட்டு தக்காளி 4 சேர்த்துருந்தேன். அப்புறம் இந்த கோவக்காவிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்து காயில் லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும். அவ்வளோதாங்க. தாளிச்சாச்சு. இதே மெத்தடில் சாம்பார் தூள் எதுவுமே தேவையில்லை. தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 கொதி விட்டோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை கூட நீங்கள் தூவ வேண்டாம். அப்படியே சாப்பிட்லாம். இது வெண்பொங்கலுக்கு, இட்லி, தோசை, ரைஸ்க்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையான இந்த எதிர்பார்க்காத டேஸ்ட்டில் கிடைச்ச இந்த கோவக்காய் சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.